ஆதவ அர்ஜுனா டெல்லி பயணம் விடுங்க. அது சும்மா சார்ட்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணி சீன் போட்டுன்னுருக்கிறாரு. அவர் தான் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு போயிருக்காரு. இங்க இருக்கிறவங்க ஒட்டின்னு இருக்கான். அமித்ஷா பார்க்க போறார், பேச போறார்ன்னு. ஆனால் நான் சொல்வது இந்த விவகாரத்தில விஜய் கிட்ட ஒரு சுற்று பேச்சுவார்த்தை போயிடுச்சு. ஏன்னா, இவர்கள் போட்டு நெருக்குற நெருக்கு, இவர்கள் அரசியலுக்கு புதுசு. கூட இருக்கிறவரு ஓடி ஒளிஞ்சுன்னுருக்கிறாரு. விஜய் தனிமரம் ஆயிட்டாரு. மற்றவர்கள் அந்த அளவு ஸ்டஃப் இல்ல. ஒரு பத்திரிகை சாதாரணமா ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கவோ, அறிக்கை வெளியிடவோ, 2 மாவட்ட செயலாளர்கள் கைதானதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ, 41 பேர் உயிரிழந்ததுக்கு இரங்கல் தெரிவிக்கவோ கூட அடிப்படை அறிவு இல்லாத ஆட்கள் தான் விஜயை சுற்றி இருக்கிறார்கள். அப்படின்றது தெளிவாயிடுச்சு. நேத்து ஃபுல்லா ஆதவ அர்ஜுனா சுத்திக்கிட்டு தானே இருக்காரு. பெரிய அறிவாளி தானே! பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே! நான் கேட்குறேன். 41 பேர் இறந்ததுக்கு விஜய்ட்ட அறிக்கை வாங்கி விட வேண்டியதானே! 41 பேர் உயிரிழந்தது இன்னை வரைக்கும் இரங்கல் அறிக்கை வந்ததா விஜய்ட்ட இருந்து? அந்த ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டாரே! அதுக்கு இந்த மாரிலாம் பண்ணிக்காதீங்க. நான் எப்பவும் உங்களோட இருப்பேன். தற்கொலை தீர்வு இல்ல. அப்படின்னு ஏதாவது அறிக்கை வந்துச்சா? இல்லாவிட்டால் செந்தில் பாலாஜி பேட்டி, அந்த கவர்மெண்ட் குடுத்த பேட்டி, இதுக்கெல்லாம் பதிலடியா ஏதாவது சொன்னீங்களா? 2 மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் ஆனதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சீங்களா? சும்மா சுத்திக்கிட்டு இருக்காரு. 5, 6 பேர வச்சுக்கிட்டு, அவர் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு, அவருக்கு அவர் பிரச்சனை. அவர் அரெஸ்ட் ஆவாம இருக்கணுமே அதுன்னு. இன்னைக்கு பாருங்க, டெல்லிக்கு அவருடைய ஸ்போர்ட்ஸ் மேட்டருக்காக போயிருக்காரு. தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு. இவர்கள் எலைட் அரசியல்வாதிகள் நான் சொல்றது தப்பு இல்லையா? தப்பு இல்லன்னு இப்ப தெரியுதா? இவர்கள் எலைட் அரசியல்வாதிகள். இவர்களால என்ன வேணா பண்ண முடியும். இதெல்லாம் சாதாரண விஷயம். 2 வக்கீல போட்டிருக்காங்க. 2ம் ஒண்ணுதுக்கும் உதவாத மாரி பேட்டி குடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பேசாமயே இருக்கலான்ற மாரி இருக்கு. ஒருத்தர் ஓபிஎஸ் கூட சுத்தி இருந்தவரு. அவரு வந்துட்டு இதுக்கு வக்கீலு. அவரு அந்த கரூர்ல அந்த நெரிசல்ல சிக்கின சின்ன பசங்க, அந்த தாவேக்கால இருக்க பசங்க பேசுற மாரி பேசுறாரு. அடிப்படை ஆதாரமற்ற விஷயங்களை பொதுவெளியில் ஆதாரத்தோட பேசுற மாரி பேசுறாரு. அவர் மேலயே வழக்கு போடலாம் போல. அந்த மாரி பேசிட்டு இருக்காரு.